ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே.பி. நட்டா, இணையமைச்சர்கள் டாக்டர் எல். முருகன், திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவே இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மோல்டோவா, வட மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். மோல்டோவாவில் நாளை அந்நாட்டு அதிபர் மியாசாண்டுவை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். நாளை மறுநாள் வட மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் கோர்டோனா மற்றும் பிரதமர் மிகோஸ்கியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். வரும் வியாழக்கிழமை ருமேனியா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டான், இடைக்கால பிரதமர் இலி பொலோஜனுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியா ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிர் இந்த மங்கள் பாண்டேயின் தைரியமும் தியாகமும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று இப்போதும் மக்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1857ஆம் ஆண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக மங்கள் பாண்டே போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மங்கள் பாண்டேயின் போராட்டம் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் இன்று ஈடுபட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2வது பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரையும், இரண்டாவது பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரையும் நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நடத்தப்பட்ட இந்த 2 பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எதுவோ அந்த மதிப்பெண் முடிவை மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே உயர்கல்வி, குடிநீர், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சென்னை ஐஐடியின் ஜான்சிபர் கல்வி வளாகம் இருநாட்டு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். டான்சானியா நாட்டில் சுயாட்சி பெற்ற மாகாணமான ஜான்சிபருக்கு தனி அதிபரும் அரசியல் சாசனமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொல்காப்பியத்தை தொடர்ச்சியாக 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி அரசு பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தீவிர பயிற்சியின் மூலம் இந்த சாதனை செய்ய முடிந்ததாக மாணவி உமா மகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிபாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறள் முற்றுகை செஞ்சிருக்கேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தினாங்க. காலையில 8:00 இருந்து 9:15 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணிலிருந்து 5:15 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு மே மாதங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எழுத்து சொல் டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. எழுத்து சொல் பொருள் மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு சிவகாசியில் உள்ள காலேஜ்ல 1610 நூற்பாக்களையும் 2.5 மணி நேரத்தில் முட்டோதல் செஞ்சேன். 1610 நூற்பாக்களையும் தொடர்ச்சியாக மனனமாக 22 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன். இந்த சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மகிழ்வு மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். வினுகொண்டாவிலிருந்து டெக்காலி சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் குறித்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. ரஜோரி மாநகர பேருந்து நிலையம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஜம்மு காஷ்மீரின் மழை நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சம்பா, உனா, பிலாஸ்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஷிம்லா, மண்டி, காங்க்ரா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நைனிடால், உத்தம் சிங் நகர் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும், டேராடூன், ஹரித்வார், ருத்ரப்பிரயாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் PV சிந்து கைப்பற்றியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகானே யாமாகூச்சியை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சி மைதானத்தில் இன்று நள்ளிரவு 12:30க்கு இப்போட்டி நடைபெறுகிறது. 3ஆம் இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வென்றது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது.
ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.